கேட்கறதுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு. அதனாலதான் ஏசாயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய 8வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணி. வாசிங்க. ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். எஸ், ஆண்டவர் சொல்லி மெதுவாய் ஓடுகிற இவர் இப்படிதான் இப்ப தருவேன் நாளைக்கு தருவேன்னு சொல்லிட்டு இருப்பார். இதெல்லாம் வேலைக்காகாது. நம்ம இன்னொரு டீமை சார்ந்து கொள்வோம், இன்னொரு கூட்டத்தில் போய் சேர்ந்து கொள்வோம். இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடிய போகுது என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு வான் பண்ணுகிறார். சவுலை பாருங்கள். சவுலுக்கு எல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு இப்பொழுது அவன் என்ன பண்றான்னா, எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னு தேட ஆரம்பிக்கிறான். இதுவரை தேடாதவன் இப்பொழுது தேட ஆரம்பிக்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 6, 7 வசனங்களிலே சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது என்ன செய்யவில்லை? மறு உத்தரவு அருளவில்லை. நல்ல கவனிங்க. நான் ஆண்டவர்கிட்ட தேடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தைக்காய் காத்திருந்து எனக்கு பதில் வரலன்னா நான் என்ன தெரியுமா செய்யணும்? ஏன் பதில் வரல? இதை பார்த்து சரி பண்ணணும். ஆனா சவுலுக்கு இதை சரி பண்ண மனம் இல்லை. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்று ட்ராக்க மாத்துறான். ஏன்? நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நான் வார்த்தையை தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால என்னாச்சு? நான் ட்ராக்க மாத்தினேன். ட்ராக்க மாத்தி போனான் அல்லவா, அவன் நினைச்சது போல காரியம் நடந்தது போல இருந்தது. அவன் நினைச்சது போல யார் வந்திருக்கிறா? வயசான ஒருத்தர் தாடி வச்சு, இது யாருதான் பாத்தியா? அங்க தேடி கிடைக்கல, இங்க தேடி கிடைச்சி. ஆனா கிடைச்சி என்னாச்சு தெரியுமா? பொத்துன்னு விழுந்து கிடக்குறான். அது அவனுக்கு விடுதலைக்கான தேடல் அல்ல, அது அவனுக்கு அழிவுக்கான தேடலாய் மாறினது. ஆமென். அதாவது ஆண்டவர் இஸ்ரவேலரை ஆதாம் ஏவாளை சோதிப்பதற்காக ஒரு கனியை வச்சிருக்கிறார். அந்த சோதனையின் கனி தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. இந்த சோதனையை இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன கனியை கொடுக்க போறார்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்க போறார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கான டெஸ்ட் தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இதை பொறுமையா இருந்து இதை கை வைக்காம இருந்திருப்பாங்கன்னா அந்த மேன்மையை கொடுத்திருப்பார். ஆனா சாந்தா உள்ள புகுந்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இதையும் கை வைக்க வச்சுட்டான். இதனால அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை என்றென்றைக்கும் என்று இழந்து போனார்கள். புதிய ஏற்பாட்டுல தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பரதீசின் மத்தியில் இருக்கிற. அப்ப நிச்சயமா இந்த பரீட்சையில ஆதாமும் ஏவாளும் ஜெயிச்சிருந்திருப்பாங்கன்னு வைங்கள. ஜெயிச்சிருந்திருப்பாங்க. கர்த்தர் எதை கிஃப்டா கொடுத்திருப்பார் தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கொடுத்திருப்பார். நம்ம இப்படி கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமும் வந்திருக்காது. கையில மாட்டட்டும். அப்படிதான் நமக்கு தோணும். ஒரு பழத்துல போய் எங்க வாழ்க்கையும் முடிச்சிட்டீங்களே. அதான் ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன காரியத்தை செஞ்சதுனால தலைமுறையா கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த ஜெயம் கொள்ளு கொடுக்க கூடாதுன்னு எதுவுமே வைக்கல. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துரு. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நீங்க தராத சுகம் கிடையாது. டெம்பரரி. இன்னைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனா நாளைக்கு அது ஒரு பெரிய கட்டுல போய் மாட்டிக்கொள்வாங்க. சொல்லுவோம், இங்க போய் மந்திரம் பண்ணுங்க, அங்க போய் இவங்களை பாருங்க, இங்க போய் இதை பண்ணுங்க, உடனே பாருங்க அவங்க போய் சொன்னாங்க, அப்படி உடனே எல்லாமே கட்ட 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 நடக்கிறது போலதான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ட்ராப் அது. தேவ பிள்ளைகளுக்கு ஆவியான ஒரு எச்சரிக்கிற வார்த்தை இது. மெதுவாய் ஓடுகிற சீலோவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணாத. அது மர நுகத்தை மாற்றி இரும்பு நுகத்தை கொண்டு பண்ணும். ஆமென். மர நுகத்தை சுமந்து, அதாவது இரும்பு நுகம் ஏறும்போது நம்ம மனசு என்ன சொல்லணும்? இதுக்கு அந்த மர நுகமே பரவாயில்ல,
அதாவது தேவன் வந்து திராணிக்கு மேல எதுவுமே தோல்ல ஏத்த மாட்டார். ஆனா இன்னைக்கு திராணிக்கு மேல நம்ம தோல்ல ஏறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இன்னொரு பாதையை தெரிந்தெடுத்தது. அவர் ஃபர்ஸ்ட் சிம்பிளா தான் அதை தூக்கிட்டு எரேமியாவால நிக்க முடியுது, பேச முடியுது, எல்லாம் அப்போ ஒரு நுகம் தோல்ல இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறார். புலம்பல்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். எரேமியா புஸ்தகம் முடிந்து வரும். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 27 முதல் வாசியுங்கள். நான் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். அடுத்த வார்த்தை, நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழைந்து. அடுத்த வார்த்தை 31, ஆண்டவர் என்றென்றைக்கும். அதன் அர்த்தம் என்ன? இந்த நுகம் என்னைக்குமே இருக்காது. அடுத்த வார்த்தை, அவர் சஞ்சலப்படுத்தினார், தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். அடுத்த வார்த்தை, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறார். மனப்பூர்வம் இவன் கஷ்டப்படணும் அப்படின்னு படுத்தினதல்ல. கர்த்தர் ஒரு நுகத்தை நம்ம மேல ஏற பண்றாருன்னா அதுக்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதனால அவர் அனுமதிச்சிருக்கிறார். இயேசு இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வரும்போது அந்த பாத்திரத்தை தட்டி விடுறதுக்கு பேதுரு கத்தி எடுத்தான்ல. இப்படி தட்டி விடுற நிறைய பேர் வருவாங்க. நமக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்குது. இல்ல பேதுருவே பட்டயத்தை உரையில போடு. ஆமென். தேவன் தராத விடுதலை யாரு தந்தாலும், யாரு தரணும் நினைச்சாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மர நுகம் மாறி இரும்பு நுகமாகும். ஆண்டவர்கிட்ட நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட தேடி கிடைக்காததும் நான் என்ன பார்க்கணும், எங்க இது கட்டாச்சு. ஆமென். பைப்பு டேப் திறந்து பார்க்கிறேன், தண்ணி வரல. உடனே என்ன பண்ணும்? டேங்க்ல தண்ணி இருக்குன்னு தெரியுது, டேப்ல தண்ணி வரல, லைனை தானே சரி பண்ணணும். இந்த சவுல் அதுதானே பண்ணி இருக்கணும். இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஈஸியா எப்படிப்பா நடக்கணும். அந்த குறி சொல்ற தேசத்தை விட்டு குறி சொல்றவங்கள துரத்துனது யாருதான்? சவுல். கர்த்தரோடு உறவுல இருக்கும் போது குறி சொல்றவங்க யாரும், நாள் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க ஒருத்தர் கூட என் எல்லையில் இருக்க கூடாதுன்னு துரத்துனவன் இவன் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாகிவிட்டது. இது 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 பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சரி, எல்லாரும் போற ட்ராக்ல நம்ம போலான்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வரான். அதனாலதான் வேஷம் மாறி போறான். சவுல்னு சொன்னா அவ சொல்ல மாட்டான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவா. ஏன்னா சவுல் தான் துரத்தி இருக்கிறான். தேவன் தருகிற விடுதலை அது மெய்யான விடுதலை. பதில் இல்லையா? ஏன் வரல எனக்கு பதில்? எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது பதில் கொடுக்குறீங்களே ஆண்டவரே. எல்லாருக்கும் சொப்பனத்தினாலாவது தரிசனத்தின ஏதோ ஒரு விதத்துல நீங்க பேசுறீங்களே, கன்ஃபார்ம் பண்றீங்களே ஏதோ ஒரு விதத்துல. இன்னைக்கு ஏன்னா சவுல் வாழ்க்கையில இந்த பதிலை அவன் பார்த்தவன். கழுதையை தேடி போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அடையாளங்களினாலே அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆனா இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா கட் ஆயிட்டு. அப்படி கட்டானதும் நீ என்ன செஞ்சணும் சவுலே? நீ வெயிட் பண்ணணும்ல, நீ வெயிட் பண்ணணும்ல, தாவீதை போல அழணும்ல. இப்படி பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துறாதீங்க, நீ வெயிட் பண்ணி. இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை அசட்டை பண்ணி சரி அங்க போகும். அவங்க போனதும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு, என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது. என் காது கர்த்தர் தீர்மானித்ததை மட்டும்தான் கேட்கணும். கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும்.